கமல் பசும்பொன் நகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கால்பந்து வீரர் ரஞ்சித் குமார் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் இறந்த ரஞ்சித் குமார் குறித்து தவறான செய்தி வெளிவந்ததாக ரஞ்சித் குமார் மனைவி வருத்தம் தெரிவித்தும் உண்மைக்கு புறம்பான செய்தி என தெரிவித்தார். இதுகுறித்து ரஞ்சித் மனைவி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், என் கணவர் கால்பந்தாட்ட வீரர் பசும்பொன் நகர் பகுதியில் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இவரை பற்றி சமூக வலைதளங்களில் வந்த அவதூறான செய்தி தவறானது. இது குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், கணவர் ரஞ்சித் கொலை குறித்து எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், என் கணவர் ரஞ்சித்தை கொன்ற குற்றவாளியின் பின்னணி என்ன என்பதை விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்தார்.